அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நவம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு கார்த்திகை மாதமும் பிறந்திருப்பதால் இதனால் உருவாகக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள் என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே விருச்சிக ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை சுறுசுறுப்பாக செயல்படுவது நல்லது. தொழில் விஷயத்தில் வாய்ப்புகளும் வேலையில் சாதகமான சூழலும் ஏற்படும். உங்களின் லாபம் அதிகரிக்கும். புதுமையான யோசனைகள் மூலம் எதிர்பார்த்த லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கும். குடும்பத்திலும் பணியிடத்தில் பேச்சில் இனிமையை கடைபிடிங்கள். இதுவரை இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும். உறவுகளில் இணக்கமான சூழல் காணப்படும். காதல் கைகூடும். திருமண யோகமும் இருக்கிறது. வீட்டில் சுப செலவுகள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக நடத்த முடியாத நல்ல காரியங்களை இப்பொழுது நடத்தி முடிப்பீர்கள். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள். வியாபாரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழல் உண்டாகலாம். எல்லா விஷயத்திலுமே கராராக இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறையும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்ததே பிறகு முடிக்க முடியும். எதிலும் தடை தாமதங்கள் இருக்கவே செய்யும். வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். தேவையற்ற அலைச்சலும் வாழ்க்கை துணையால் பிரச்சனைகளும் ஏற்படலாம். குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்கள். பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். மேற்கண்ட வகைகளில் நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தடை தாமதம் ஏற்படலாம். ஆனாலும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். நண்பர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தாய்மாமன் வழி உறவுகளால் ஒரு சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது. மேல் அதிகாரிகளை அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவு லாபம் கிடைக்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமம் தரக்கூடியதாக இருக்கலாம். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சற்று பணிச்சுமை அதிகரிக்கலாம். குரு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் கேது ஆகியோர் உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை செய்வார்கள். பண வசதிக்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் சிறு சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் மனதில் மகிழ்ச்சியும் நிலவும் ஏற்படும். கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்கின்றன. களத்திரஸ்தனத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதால் திருமண முயற்சிகளுக்கு உகந்தது. கணவர் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவும். உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களிலாலோ இதுவரை பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பிருக்கிறது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகளில் பரஸ்பர சுமூகமான முடிவு ஏற்படும். ஜென்ம ராசியில் அக்னி கிரகமான சூரியன் நிலை கொண்டு இருப்பதால் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகளும் சரும பாதிப்பும் ஏற்படலாம். வெளியில் செல்வதை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். திருமண முயற்சிகளுக்கு ஏற்றதாக இருக்கிறது. அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவானும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தனத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் குழந்தைகளின் உடல் நலனில் கவனமாக இருந்தால் நன்மைகளை பெறலாம். ரிஷப ராசியில் உள்ள குரு பகவான் மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறும்பொழுது சுப விரயங்கள் அதிகரிக்கலாம். வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். இது போன்ற நேரங்களில் இல்லம் கட்டி குடியேறுவது, கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது, ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். வாழ்க்கை துணைக்கு வேலை வாய்ப்பு அமையலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க
ஒரு தொகையை செலவிடுவீர்கள். வெளியூரில் படிக்கும் பிள்ளைகளுக்கோ அல்லது வேலை பார்க்கும் பிள்ளைகளோ இருந்தால் அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகத்தில் உள்ள செவ்வாய் மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். அவர் நீச்சம் பெற்று இருப்பதால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருப்பினும் 4ஆம் இடத்தில் செவ்வாயின் பார்வை பதிவதால் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பாக பிரிவினை சுமூகமாக முடிவடையும். மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரிக்கும் பொழுது குடும்ப பிரச்சனைகள் அகலும். பெருமைக்குரிய சம்பவங்கள் நிறைய நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். பெண்களால் பெருமை சேரும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனமும் வாங்கலாம். கடகராசியில் உள்ள செவ்வாய் வக்ரம் அடைகிறார். உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பும் குறையலாம். அதிக செலவு ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். அதே நேரம் வாங்கிய சொத்துக்களாலும் லாபம் கிடைக்கப் போகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கலாம். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு கிடைக்கும். பெண்களுக்கு சுப செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக பாதம் 4 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். பௌர்ணமி யோகத்துடன் பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் முயற்சியின் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகளில் வெற்றி பெறுவீர்கள். லாபகாரகனால் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும் என்றாலும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் உடல்நிலையில் கவனமாக இருப்பது அவசியம். வேலைகளில் படபடப்பும் யோசிக்காமல் செயல்படக்கூடிய நிலையும் இருக்கலாம். அதன் காரணமாக எதிர்பார்ப்பு இழுபறியாகலாம். சுக்கிரனின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பணவரவிற்கும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும். பொன்பொருள் சேரும். புதிய வாகனம் வாங்கிட மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகலாம். மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் உங்கள் ராசிநாதன் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற வருமானத்தை வழங்கிடுவார். அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரநாதன் சனி பகவான் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்களை ஏற்படுத்தலாம். வேலை பளுவையும் அதிகரிப்பார். பொறுப்பாக செயல்பட வைப்பார். நினைத்த வேலைகளை உடனே செய்து கொள்ள முடியாத அளவிற்கு சூழ்நிலையும் உண்டாகும். 6ஆம் இடத்திற்கு சனி பகவானின் பார்வை கிடைப்பதால் எல்லாவற்றையும் சமாளித்து விடக்கூடிய சக்தி ஏற்படலாம். எதிர்ப்பு ஏற்பட்டாலும் அவற்றை இல்லாமல் செய்வீர்கள். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வழக்கில் சாதகம் உண்டாகும். ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்ற ஜீவன் அதிபதி சூரியனுக்கும் சனி பகவானின் பார்வைகள் உண்டாவதால் செய்து வரக்கூடிய தொழிலில் கவனம் வேண்டும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்பாக பலமுறை யோசிக்க வேண்டும். அரசு பணியில் இருப்பவர்கள் இந்த காலத்தில் நேர்மையாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். இல்லையெனில் சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டி வரலாம். வயதானவர்கள் உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையின் ஆதரவு இந்த காலத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்ததாக கேட்டயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் டிசம்பர் 4 வரை வக்ரமாக இருப்பதால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படலாம். வரவு இழுபறியாகும். நினைத்த வேலைகளை உடனடியாக நடத்தி கொள்ள முடியாமலும் போகலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேது பகவான் நன்மைகளை அதிகரிப்பார். வருமானத்திற்கும் வழிவகுத்து கொடுப்பார். மாதம் முழுவதும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். சனி பகவானாலும் தாயாரின் நலனிலும் உங்கள் நலனிலும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய சொத்துக்கள் வாங்கும் பொழுது வில்லங்கம் பார்த்து வாங்குவது நன்மையாக இருக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும் பொழுது நன்றாக படித்து பார்ப்பது அவசியம். ஏதாவது சிறு சிறு சங்கடங்கள் அவ்வப்பொழுது ஏற்பட்டு கொண்டு இருக்கும் என்பதால் ஒவ்வொன்றிலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவானின் பார்வைக்கு ஆட்பட்டு இருப்பதால் தொழிலில் சில தடை, வருமானத்தில் தடை என ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் முதலீடுகளில் கவனமாக வேண்டும். செய்து வரக்கூடிய வியாபாரத்தில் கவனம் வேண்டும். பிறரை அனுசரித்து செல்வது, உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் மேல் அதிகாரிகள் உத்தரவுகளை உடனுக்குடன் நிறைவேற்றிக் கொள்வதும் நன்மையாகும். மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு யோகமானதாக இருக்கும். தெளிவாக செயல்படுவீர்கள். நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள். இடையில் இருந்த சங்கடம் விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபடுவதும், வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மையை தரும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.